திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு. நம்பி ஆரூரர் அவதரித்த ஊரான திருநாவலூர் மக்கள் பெருவாழ்வு வந்தது இந்நாள் என்று வீதியை அலங்கரித்து வரவேற்று திருக்கோயில் சென்றனர். அப்போது அடியார் திருக்கூட்டத்தின் அற என்ற ஓசை உலகத்திலும் ஒலித்தது. திருநாவலூர் கோன் இறைவனை வணங்கி கோவலன் நான்முகன் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் என்ற உண்மையை நமக்கு உணர்த்தி பதிகத்தை நிறைவு செய்தார். பின் பல பதிகளை வணங்கி திரு கழுக்குன்றம் அடைந்து சென்று தொழுமின் என்ற திருவாக்கை உள்ளடைத்த திருப்பதிகம் பாடினார். அப்பதியிலிருந்து திருக்கச்சூர் சென்று ஆலக்கோயில் வலம் கொண்டு வணங்கி வெளிவந்த போது சாப்பிடும் நேரம் ஆதலாலும் உணவு செய்வோரை உடன் அழைத்து வராததாலும் பசியோடு திருக்கோயிலின் வெளியே அமர்ந்திருந்தார். இறைவன் பிச்சேற்றி விருந்திட்டார். வன்தொண்டரின் பசியை தீர்க்க மருந்தீஸ்வரர் அந்தன வடிவு கொண்டு நம்பி ஆரூரரின் முன் வந்து சிறிது நேரம் காத்திரு, நான் சென்று சோறு இறந்து வாங்கி வருகிறேன் என்று சொல்லி தூய வெந்நீரும் ஒளிரும் பூன் நூலுடனும் கடும் நண்பகலில் தாமரை போன்ற தனது பாதங்கள் மண்மேல் படுமாறு திருக்கச்சூர் வாழ் மக்களின் இல்லந்தோறும் சென்று பிச்சேற்றி பெற்ற உணவை கொண்டு வந்து சுந்தரருக்கும் அவருடன் வந்த அடியவர்களுக்கும் விருந்தளிக்க அனைவரும் திரு அமுது செய்து மகிழ்ந்தனர். அந்நிலையில் எங்கும் நிறைந்த சிவபெருமான் அங்கிருந்து மறைந்தருளினார். சுவாமி நண்பகலில் பாத சுவடு மண் மீது பட நடந்தனரே என நினைந்து மனமுருகி கண்ணீர் மலை அருவிப்போல் விழ முதுவாய் ஒளி என தொடங்கும் பதிகம் பாடினார். அப்பதியிலிருந்து காஞ்சிபுரம் அடைய அவ்வூர் மக்கள் தோரணங்கள் கும்ப கலசம் வைத்து அழைத்தனர். அன்பர்கள் புடைசூழ அருள்மிகு ஏகாம்ப நாதரை கண்டு வணங்கி வீழ்ந்து எழுந்து திருப்பதிகம் பாடிய பின் காஞ்சிபுரத்தில் உள்ள மற்ற பதிகளை வணங்கினார். திரு ஓணக்காந்தன் தளியில் எழுந்தருளும் ஓணக்காந்தேஸ்வரரை வணங்கி இறைவன் தம்மை தோழமையாக கொண்டதை நினைந்தவாறே பொன் வேண்டி நெய்யும் பாலும் என தொடங்கும் பதிகம் பாட இறைவர் எண்ணில் அடங்காத வகையில் பெருநிதியை அளித்தார். அங்கிருந்து வன்பாத்தான் பனங்காட்டூர் அடைந்து செம்பொற்செழுஞ்சுடரை வணங்கி விடையின் மேல் வருவான் என்ற பதிகம் பாடி திருமாட்பேறு திருவல்லம் பதிகளை வணங்கி திருக்காலத்தி மலை சென்றார். கண்ணப்ப நாயனாரை இறைவன் ஆட்கொண்ட திறத்தை எண்ணியவாறே திருக்காலத்தியப்பரை வணங்கி அடியவர்களுடன் மகிழ்ந்திருந்த நாளில் அங்கிருந்தவாறே ஸ்ரீ சைலம், திருப்பருப்பதம், திரு கேதாரம் மற்றும் பல பதிகளையும் பாடி இப்புவியில் சிவலோகம் போல் திகழும் திரு ஒற்றியூரை சென்றடைந்தார். திரு ஒற்றியூர் ஆதிபுரீஸ்வரரை வணங்குதல். அவ்வூர் மக்கள் தோரணம் நிறைக்குடம் கொண்டு வரவேற்றனர். நம்பி ஆரூரர் வானலாவிய கோபுரத்தை வணங்கி ஊனும் உயிரும் கரைந்துருக உச்சி மேல் கை குவித்தபடி ஆதிபுரிநாதரை தொழுது விடையவன் என தொடங்கும் பதிகம் பாடி நாள்தோறும் பூசை காலங்களில் வழிபட்டு இருந்த நாளில் சங்கிலியாரை காணுதல். கைலாயத்தில் மலர் பறிக்க சென்ற போது விரும்பிய இருவரில் ஒருவரான கமலினியை பறவையாராக ஆரூரில் பிறந்த நங்கையை மணமுடித்ததை முன்பு கண்டோம். மற்றொருவரான அனிதிதையார் இப்புவியில் ஞாயிறு திரு ஒற்றியூர் அருகே உள்ள ஊர் என்ற கிராமத்தில் ஞாயிறு கிளார் என்பவருக்கு மகளாக பிறந்து சங்கிலியார் என்ற பெயருடன் வளர்ந்து மணப்பருவம் அடைந்தார். சங்கிலியார் தாயார் ஞாயிறு கிளாரிடம் நம் குலத்துக்கு ஏற்ப மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடியுங்கள் என்று கூறினார். அம்மொழி கேட்ட சங்கிலியார் சிவபெருமானின் அருளில் தொண்டு செய்யும் அடியவரை நான் மணப்பேன், இது அறியாது அவர்கள் பேசுகிறார்களே என நினைந்து மயங்கி விழுந்தார். பெற்றோர்கள் நீர் தெளித்து விழித்த பின் உனக்கு என்ன நடந்தது என கேட்க, நீங்கள் பேசியது எனக்கு உடன்பாடு இல்லை, நான் திருவொற்றியூர் சென்று இறை தொண்டு செய்து சிவபெருமான் அருள் பெற்ற ஒருவரையே நான் திருமணம் செய்வேன் என கூறினார். அம்மொழி கேட்ட அவர் பெற்றோரும் அதிர்ச்சியுற்று இவ்வாறு பேசியதை வெளியே கூறாது இருக்கும்போது இந்நிலையில் அக்குடிமரபில் பிறக்காத பண்பு நலம் இல்லாத ஒருவன் சங்கிலியாரை விரும்பி திருமணம் பேச உறவினரை அனுப்பினார்.
உறவினர்கள் ஞாயிறு கிளாரை அணுகி பெண் பேச அதற்கு கிளாரும் அவர்கள் மனம் புண்படாத வகையில் ஏற்றவாறு மறுப்பு கூறி அனுப்பினர். மனம் பேச அனுப்பிய அப்போதே அவன் இறந்து போனான். இச்செய்தி கிளாருக்கு எட்டியது. சங்கிலியாரின் சிவபக்தியின் திறத்தை உணர்ந்து தன் மகளின் விருப்பப்படியே திரு ஒற்றியூருக்கு அழைத்து வந்து படம்பக்கநாதரின் திருக்கோயில் அருகே ஒரு கன்னி மாடத்தை அமைத்து எவரும் புகாவண்ணம் காவலும் செய்வித்து தன் திருமகளை விழுந்து வணங்கி தனது ஊருக்கு சென்றடைந்தார். சங்கிலியாரும் காலந்தோறும் படம்பக்கநாதரை வணங்கி பூத்தொடுக்கும் திருப்பணியை பூமண்டபத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்து மாலை தொடுத்து பிறை சடையாரை அலங்கரிக்க காலந்தோறும் கொடுத்து வந்தார். ஒரு நாள் நம்பி ஆரூரர் திருக்கோயில் வலம் வந்து இறைவரை வணங்கி திருத்தொண்டு செய்து வரும் அன்பர்களை சென்று வணங்கியவாறே பூமண்டபத்தில் நுழைந்து அத்தொண்டு புரியும் அடியவரை வணங்கும் போது அப்பூமண்டபத்தின் ஒரு ஓரமாக திரை அமைத்து பூத்தொடுத்த சங்கிலியார் தான் தொடுத்த பூவை இறைவருக்கு கொடுக்க திரையை விலக்கி மின்னல் போல வெளியே வந்து சென்றபோது நம்பி ஆரூரரின் விதி திருவருளால் கூட்ட சங்கிலியாரை கண்டார். அப்பேரழகை கண்டவுடன் தன் உள்ளத்தில் ஆசை வயப்பட்டு இவள் யார் என்று அருகில் உள்ளவரிடம் கேட்க இவர் சங்கிலியார் என உரைத்தனர். அம்மொழி கேட்ட நம்பி ஆரூரர் இருவருக்காக இறைவன் இப்பிறவி தந்தான், ஒருவர் பறவையார் மற்றொருவர் இவரோ என வியப்பு எய்தினார். பின் திருக்கோயில் சென்று எழுத்தறியும் நாதரிடம் தனக்கு உயிரான சங்கிலியாரை மணமுடித்து தர வேண்டினார். இரவும் வர சங்கிலியாரை நினைந்தபடி இருக்க அப்போது சிவபெருமான் எழுந்தருளி இவ்வுலகில் யாரும் பெற முடியாத தவமுடைய சங்கிலியை உனக்கு தருகின்றோம், கவலையை ஒளியென மொழிந்தார். நம்பி ஆரூரரும் ஆவணம் காட்டி ஆட்கொண்ட திறத்தை நினைந்தவாறே மகிழ்ந்திருந்தார். சிவபெருமான் சங்கிலியாரின் கனவில் வருதல். சோதி வடிவான சிவபெருமான் அன்றிரவே சங்கிலியாரின் கனவில் தோன்றினார். அக்கனவின் காட்சியை கண்டவுடன் எழுந்து தொழுது விழுந்து வணங்க திருநீற்று கோலத்துடன் சிவபெருமான் காட்சி அருளி மிக தவமுடைய சங்கிலியே கேள், மேரு மலையை விட மேம்பட்ட தவமுடைய நம்பி ஆரூரன் உன்னை விரும்பி என்னிடம் விண்ணப்பித்தான், நீ அவனை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ந்து இரு என மொழிந்தார். சங்கிலியார் சிவபெருமானிடம் விண்ணப்பித்தல். அம்மொழி கேட்ட சங்கிலியார் மிகுந்த நாணத்துடன் வணங்கி திருவாரூரில் தங்குதலே பெருவிருப்பாக கொண்டவர் அவர் என்பதனை தாங்கள் அறிந்ததே. எனவே அவர் திருவொற்றியூர் நீங்காது இருக்க வேண்டும் என வேண்டினார். அதை கேட்ட சிவபெருமான் நம்பி ஆரூரர் திருவொற்றியூரை விட்டு வெளியே போக மாட்டேன் என்று உனக்கு ஒரு சபதம் செய்து தருவான் என்றருளி அங்கிருந்து தோழரான நம்பி ஆரூரர் அருகே வந்து நீ அவளை திருமணம் செய்ய விரும்பும் நிலையை உரைத்தோம். அவள் அதற்கு என்றும் என்னை பிரியாது இருப்பேன் என்று நீ ஒரு சத்தியம் செய்யுமாறு கேட்கிறார். அச்சத்தியத்தை இன்று இறைவே செய்க என அருள் செய்தார். அம்மொழி கேட்ட நம்பி ஆரூரர் நெருப்பிலிட்ட மெழுகு போல் சங்கிலியார் மேல் மனமுருகிய நிலையில் நாதன் மகிழ்ந்து அருளும் சிவாலயம் தோறும் செல்ல இச்சத்தியம் தடையாகுமே என உள்ளத்தில் நினைந்தவாறே சுவாமியிடம் நான் திருக்கோயிலின் உள்ளே தங்கள் திருமுன் சத்தியம் செய்யும் போது தாங்கள் மகிழ மரத்தின் கீழ் இருக்கும்படி வேண்டினார். சிவபெருமானும் நீ சொன்னபடியே செய்கிறேன் என்று அருளினார். மீண்டும் சங்கிலியாருக்கு உறுதி சொல்ல இரவே எழுந்தருளர். சங்கிலியார் முன்பு எழுந்தருளி நங்கையே உனக்காக ஆரூரன் சத்தியம் செய்ய ஒப்புக்கொண்டான். அச்சத்தியத்தை என் திருமுன்பு செய்ய ஒப்புக்கொள்ளாதே, மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்யும்படி சொல் என்று கூறி அருளினார். அம்மொழி கேட்ட சங்கிலியார் தமக்காக இருமுறை இறைவன் எழுந்தருளியதை நினைத்து மகிழ்ந்தும் அதிசயமும் அடைந்து தன்னுடன் தூங்கிக் கொண்டிருந்த தோழியரை எழுப்பி எம்பெருமானின் செயல்களை உரைத்ததுமே அத்தோழியர்கள் அதிசயித்து சங்கிலியாரை வணங்கினார். நம்பி ஆரூரர் சத்தியம் செய்தல். அதிகாலையில் வழக்கமாக திருப்பள்ளி எழுச்சிக்காக இறைவருக்கு பூத்தொடுக்க தோழியரோடு திருக்கோயிலில் சங்கிலியார் நுழைய அதற்கு முன்பே நம்பி ஆரூரர் நின்று கொண்டிருந்தார். ஆரூரர் சங்கிலியாரை நோக்கி இறைவன் அருளி செய்ததை கூற சங்கிலியாரும் சத்தியம் செய்யும் இடத்தை நேரே கூறாது நாணமுடன் ஒதுங்கி திருக்கோயிலின் உள் புகுந்தார். ஆரூரரும் பின் சென்று உன்னை பிரியாது இருப்பேன் என்ற சூளுரையை இறைவன் திரு முன்பு மூலஸ்தானம் சத்தியம் செய்கிறேன் என்று கூறினார்.
அப்போது இறைவன் மொழிந்ததை சங்கிலியார் வழி கேட்டறிந்த தோழிகள் பேராயிரம் பேர் பரவி தொழும் நாதன் முன் சத்தியம் செய்ய வேண்டாம் என கூற நம்பி ஆரூரர் அம்மொழி கேட்ட பின் நான் எங்கு சத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்க தோழிகள் மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்யும்படி கூறினர். ஆரூரர் மனம் கலங்கி முன்னுக்கு பின் மாறுதலாக பேச முடியாத நிலையில் மகிழ மரத்தடி சென்று சேர்ந்தார். அம்மகிழ மரத்தை 3 முறை வலம் வந்து சங்கிலியார் முன்பு இங்கிருந்து அகல மாட்டோம் என்று சத்தியம் செய்தார். அம்மொழி கேட்ட சங்கிலியார் எம் பெருமான் சொல்ல இவ்வனம் செய்யும்படி ஆனதென மனங்கலங்கி அயர்ந்தார். நம்பி ஆரூரரும் திருக்கோயில் உள் சென்று ஆதிபுரியை வணங்கி இறைவனுக்கும் தனக்கும் மட்டுமே தெரிந்த மகிழ மரத்தடியில் அமர்ந்திருப்பதை எங்கனும் தோழிகளுக்கு தெரிந்ததென நினைந்தவாறு செய்தது மிக அழகு இது என மொழிந்து திரு 5 எழுத்து ஓதியபடியே மகிழ்ந்திருந்தார். சங்கிலியாரும் மலர் தொடுக்கும் பணி முடித்து கன்னிமடம் சென்றார். சங்கிலியாரை மனம் புரிதல். அன்றிரவே ஆதிபுரிநாதர் திரு ஒற்றியூர் வாழும் தொண்டர்களின் கனவில் தோன்றி நம்பி ஆரூரனுக்கும் நங்கை சங்கிலியாருக்கும் திருமணம் செய்து வைக்கும்படி பணித்தார். அத்தொண்டருக்கும் மறுநாள் இறைவன் அருளியபடி தேவர் பூமலை பொழிய பெரும் சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார்கள். திருமகள் போன்ற அழகுடைய சங்கிலியாரிடம் கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் இன்புற்று காலந்தோறும் படம்பக்கநாதரை வணங்கி மகிழ்ந்திருந்த நாளில் நம்பி ஆரூரர் திருவாரூர் செல்ல நினைத்தல். பொதிகை மலையின் தென்றலின் குளிர்ந்த காற்று திருவொற்றியூரில் இருந்த நம்பி ஆரூரர் மீது வீச அப்போது திருவாரூர் வசந்த உற்சவம் நினைவுக்கு வர அதனுடன் அவ்விழாவில் பறவையாரின் ஆடல் பாடல் காணவும் எண்ணியவாறு திருவாரூர் புட்டிடங்கொண்ட நாதரை நினைந்தவாறே பத்திமையும் அடிமையும் எனத் தொடங்கி எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்ற பொருள்பட திருப்பதிகம் பாடி மிக வருந்திருந்தார். ஆரூரரின் 2 கண்களும் மறைதல். ஒரு நாள் திரு ஒற்றியூர் பெருமானை வணங்கி திருவாரூர் புட்டிடங்கொண்ட நாதரை காண திரு ஒற்றி நகரை தாண்ட முன் செய்த சத்தியத்தால் தன் 2 கண்களும் மறைந்து மூர்ச்சித்த பின் தான் செய்த சூளுரையால் நிகழ்ந்தது என கருதி எம்பெருமானை இத்துயர் நீங்க பாடுவேன் என்று அழுக்கு மெய்க்கொடு என தொடங்கும் பதிகம் பாடி திரு முல்லைவாயில் கோபுரம் முன் நின்று சங்கிலிக்காக என் கண் கொண்ட பரமா என்று பதிகம் பாடி திரு வெண்பாக்கம் அடைந்து திருக்கோயில் கோபுரம் வணங்கி என் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கு இருந்தாயோ என்ற பொருள்பட பதிகம் பாட இறைவனும் ஊன்றுவதற்கு கோல் ஒன்று அருளி செய்து உளோம் போகீர் என்றார். பின் திரு கச்சி ஏகம்பத்தில் இடது கண் பெறுதல். அங்கிருந்து பழையனூர் எனும் பதியில் அன்பர்களோடு தங்கினார். காரைக்கால் அம்மையார் வளங்கொண்ட பதியான திரு ஆலங்காடு சேர அஞ்சி பழையனூரில் இருந்தவாறே திரு ஆலங்காடு சேர அஞ்சி பழையனூரில் இருந்தவாறே முத்தி தரவல்ல என தொடங்கும் பன்னிசை திருப்பதிகம் பாடி திருவூரல் வணங்கி திரு காஞ்சிபுரத்தை அடைந்து திரு ஏகாம்பரநாதர் கோயிலின் முன் விலை பொறுத்து என் கண் தந்து தருவாய் என வீழ்ந்து வணங்கினார். அப்போது தழுவ குலைந்த நாதரும் நம்பியாருக்கு இடது கண் கொடுத்தார். இறைவனின் திருக்கோலத்தை கண்டு கழித்து ஆலந்தான் உகந்து என தொடங்கும் பதிகம் பாடி திருவாரூர் செல்ல மனம் கொண்டவராய் காஞ்சி நகர எல்லையில் திருவாரூர் பெருமானை நினைந்து அந்தியும் நண்பகலும் என்ற திருப்பதிகம் பாடியவாறே திரு ஆமாத்தூர் திருநெல்வாயில் அறத்துறை வழிபட்டு திரு ஆவடுதுறை அருள்மிகு மாசிலா மணியை வழிபட்டு யார் எனக்கு உறவு என்ற உணர்வினை வெளிப்படுத்தி பதிகம் பாடினார். நம்பி ஆரூரின் அடுநோய் நீங்க பெறுதல். ஆரூரருக்கு உடலில் அடுநோய் வர மிக வருந்தியவாறு திருத்துருத்தி அருள்மிகு சொன்னவாறு அறிவாரை வணங்கி என் உடல் பிணியை நீக்கும்படி இறைஞ்ச இறைவரும் இப்பதியின் வடக்குளத்தில் குளித்து வா என இறைவன் அருளிட அம்மொழி கேட்ட ஆரூரரும் திருத்தியாரை வணங்கி அக்குளத்தில் மூழ்கி எழ அவர் உடம்பின் அம்மை நோய் நீங்கி அனைவரும் காண ஒளி வீசும் திருமேனியாக குளத்திலிருந்து வெளியே வந்தார். அத்திருக்கோயில் உள் சென்று தொண்டர்களின் முன் ஏலிசையால் மின்னுமா மேகங்கள் என தொடங்கும் திருப்பதிகத்தில் தனக்கு வந்த அம்மை நோய் இம்மையே ஆசறுத்தானே என போற்றி பாடி தொண்டருடன் பல பதிகளை வணங்கி கடந்து கண் நிறைந்த திருவாரூர் பூங்கோயில் கோபுரம் கண்டு நிலத்தில் வீழ்ந்து எழுந்து மாலை பொழுதில் திருவாரூர் பறவையுன் மண்டலி என்ற பதியை வணங்கி தூவாயா என தொடங்கும் பதிகம் பாடி இரவு அர்த்தயாமத்து வழிபாட்டிற்கு திருவாரூர் புட்டிடங்கொண்டநாதரை வணங்க திருவாரூரில் வழக்கண் பெறுதல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.
கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.